Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த மக்களை பார்த்தோன்னா நான் என்னத்துக்கு சொல்லணும்? இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? போலீஸ்காரங்களை திகட்டி அலறி அண்ணாண்டு ஓடி போயிட்டாங்க மக்களை பார்த்தோன்னே. மக்கள் கூட்டம் ஜாஸ்தி, காவல்துறை கம்மி. ஆகையினால அவங்க பார்த்தாங்க, இதெல்லாம் கட்டுக்கடங்காது, கண்ட ஓரங்கட்டி நம்ம நிற்கலாம், உனக்கு எப்படி ஊற்றுதோ அதே மாதிரி அவங்க சட்டை கிட்டை ஜட்டி நனைஞ்சி போய் தான் இருக்கிறாங்க. பாவம் தண்ணி கூட இல்லை. காவல் தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்லணும். நல்லவங்க. ஐயா, என் பேர் ரமணி, 27 வயசு பொண்ணு. உன்னை விட சின்ன பொண்ணு. நீ எங்கள் அண்ணன், நான் தங்கச்சி. அதனால் நான் நேரு நகர் 104வது வட்ட வில்லிவாக்க தொகுதியில் மகளிர் அணி செயலாளர், ஊர் தலைவி, 62 வருஷம் பொது நல சேவகி. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசையில் ரமணின்னா கெத்து. கத்தி இல்லாதையே ரத்தம் வரும்னா பார்த்துக்கோங்க. நான் வார்த்தையிலே அவளை மாதிரி சுமூகமாக பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி அம்மா புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் எடப்பாடியே இந்த வாட்டி வந்திருந்தாலும் அவன் நின்றுந்தா நான் போட்டே இருக்க மாட்டேன். விஜய்க்கு போட்டுட்டு எங்கே பார்த்தாலும் விஜய் ரசிகருங்க தான். எங்கே பார்த்தாலும் மக்கள் எல்லாமா அந்த அங்கிளுக்கும் போடாத, இந்த ஆண்டிக்கும் போடாத, அங்கிளுக்கு போடு, அங்கிளுக்கு போடு, எல்லாம் இந்த மாதிரி வாண்டுங்கள்லாம் சொல்லுதுங்க. சரின்னுட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வாண்டு. இவர் என்ன பண்ணார், எல்லா நேரத்தை விட அன்பாளராக பேசிட்டார். ஒரு நடிகன் அன்புக்கும் வம்புக்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம், அவங்களுக்கு கை வந்த கலை. இதை என்ன செய்யறான், அவன் நடிக்கிற மாதிரியே அரசியல் இருக்கிறான், அரசியல் இருக்கிற மாதிரியே நடிக்கிறான். அரசியலும் நாடக மன்றமும் நடிக்கிறதும் எல்லா குடும்பத்தில் இருக்கிறது தானே இதெல்லாம். இப்போ நம்மலாம் வேஷம் கட்டின்னு நடிக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே பிடிச்சி நிற்கிறீங்க, 24 மணி நேரம் எங்கே போனால் எடுத்துன்னு போவீங்களா? போக மாட்டீங்க. நீங்கள் போகிற இடம் பொருள் ஏவல். இதை இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறான் இந்த ஸ்டாலின். நான் பார்த்தேன், பீச்சில் எங்கள் மீட்டிங் வந்தது. தபார், இவர் தான் வருவார், விசில் தான் ஜெயிக்கும், நீ பாரு மண்ணை கவ போகிற. இன்னும் விஜய் என்னும் போது அப்படி இப்படி 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 நடுங்கிற, உடம்பே வேர்த்து விருந்து போகுது, டென்ஷன் ஆகுது. நீ ஒரு டென்ஷன், உன் பொண்டாட்டி ஒரு டென்ஷன், உங்கள் குடும்பமே விஜய் என்னைக்கு வந்தானோ அப்பத்தில் இருந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. பாதி பைத்தியம், பலசாலி பலமீனமாகி நடக்க கூட நாடு இல்லாத இருக்கிறார். இப்போ அதுக்காக தான் நாடு இல்லாத அதெல்லாம் ஏற்றிக்கிறதுக்கு இந்த பிளட்டை போய் வேறு புதுசாக அதுக்காக எங்கேயோ போயிருக்கிறாராம் ஊர் மேலே. அந்த ஊர் மேலே தான் டாக்டர் இருக்காங்களாம். இந்த ஊருக்குள்ளே எந்த டாக்டருமே இல்லையே. இங்கே எவ்வளோ பெரிய விஜய் ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சிம்சன், அது இது கமிஷன் எவ்வளோ கிடக்குது. நம்மெல்லாம் இங்கே ஆடினுக்கிறோம். இவர் ஊராம் பணத்தை வச்சு உலையில் போட்டா இருப்பார், அதை செலவாக பண்ணணும். இதுக்குள்ளே ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ரைடு பூண்டுட போகுது. விஜய் எல்லா அதிகாரி வீட்டில் பூண்டு விளையாடுறாங்கல்ல, நம்ம வீட்டில் பூண்டுக்க போகிறாங்கன்னு இவர் முன்னாடியே லாக் பண்ணிக்கின்னு லாக்கப்பில் ஓடி போயிட்டார் ஓடுகள் மாதிரி. நீ எங்கே ஓடினாலும் தேரடியை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் அது தேரடிக்கு தான் வரும். எப்போ வேணாலும் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். நீயா இரு, ஒழுக்கமாக இரு, அடக்கமாக இரு, நாக்க உள்ளவை, முடிஞ்சால் பாரு எங்கள் செய்தியை, முடியலன்னா கண்ணை முடிக்கும். இதை பிடிச்சா கேளு, இல்லைன்னா காதில் 2 விரலை விட்டுக்கோ, இல்லைன்னா பஞ்சை விட்டுக்கோ. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு முதலமைச்சர் அநாகரிகமான முறையில் பேசாத. இப்போ விஜய்க்கு பூ கூட, உனக்கு பீ கூட. நீ வந்தால் கொஞ்சம் நாரும், நான் வந்தால் மணக்கும். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குதுன்னா விஜய் ஆஃபீஸில் இப்போவும் மணக்குது. அவர் எப்போவும் அந்த மனத்தோடவே இருப்பார், குணத்தோடவே இருப்பார், நல்லவர். அவர் எதுக்குமா, உங்களோடு நான், என்னோடு நீங்கள், உங்களால் நான், எங்களால் நீங்கள், உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுங்கள், நான் இன்றைக்கு இல்லை என்றாலும் நாளைக்கு செய்து முடிப்பேன் அப்படின்ற ஒரு கொள்கை பரப்பு செயலாளர். அந்த செயல் எல்லாருக்கும் வராது. அப்போ பாருங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போனால்
போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டார் இந்த மண்ணில் நமக்கே இடமேது, என்னை அடித்து துன்புறுத்தி சொத்தை வாங்கி கொண்டான், அதற்கு எனக்கு நீங்கள் தயவு செய்து உதவி செய்தீர்களானால் உங்களை மேலான தெய்வத்தில் தெய்வமாக நினைத்து கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இந்த நாளில் உங்களோடு உரையாட எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணா நகர் தொகுதி 104வது வில்லிவாக்கம். நன்றி நன்றி நன்றி. உற்சாகம் இருக்கும், திருவிழா மாதிரி இருக்குது. இந்த பெரம்பூர் தொகுதி மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஆனால் இன்னும் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்காக. இந்த பெரம்பூர் தொகுதி மக்கள் அனைவரும் பாருங்கள், வெயில் கூட பார்க்காம கடவுளை பார்க்கறதுக்காக நிற்கிறோம். ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் விஜய், ஒரே தளபதி. பெரம்பூர் தொகுதி மக்கள் அனைத்து மக்களுக்கும் நல்லதை பண்ணுவார் இந்த நம்பிக்கையில் நம்ம அண்ணன் வந்து இந்த தொகுதி பூராவே நிற்கிறாரு. போலீஸ் ஒத்துழைப்பு தராங்க, ஆனால் அண்ணனுக்காக இன்னும் வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆனால் கூட வெயிட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டின் மக்களின் ஒரே தளபதி, நாளைய பிரதமர், பெரம்பூரி மக்கள் ஒரே தளபதி, நம்ம மக்களின் நலன் காக்க தெய்வம் ஒரே தளபதி. இப்போ இங்கே ஆஃபீஸ் வருதுல்ல, உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆக்சசபிளாக ஆகிறாரு. எப்போ வேணாலும் நீங்கள் ப்ரோ சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி ஒரு அக்செப்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதோ சர்மாநகர் வேசார்படி ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த மக்கள்லாம் வந்து இன்னும் தளபதியை ஈஸியாக பார்ப்பாங்க. டிவியில் பார்த்து, மூவியில் பார்த்து, படத்தில் முத்தம் கொடுத்தவங்க எல்லாம் இப்போ நேரில் முத்தம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அண்ணனுக்காக. தங்கச்சிங்களாம் நிற்கிறாங்க அண்ணன் ஆவலுக்காக. தாய்மார்கள் அவர் சொல்கிற ஒவ்வொரு டைலாக்கும் அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், அக்காமார்கள், அம்மாமார்கள் அவருக்காக வந்து ஒரே வார்த்தை இப்போ கூட கரூர் மேடையில் சொன்னார். யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் இந்த அண்ணன் இருக்க விஜய் இருக்கார் சொல்லியிருக்காரு. விஜய் அண்ணனுக்காக இந்த மக்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாடு மக்கள் 5 வருஷம் மட்டும் இல்லை, இன்னும் 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் அண்ணன் தான் உயிரோடு இருக்க வரைக்கும் அண்ணன் தான் தமிழ்நாட்டின் ஒரே தளபதி, தமிழ்நாட்டின் மக்களின் ஒரே முதல்வர், நாளைய பிரதமர். கண்டிப்பாக அவர் ஆவார். மக்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த பெரம்பூர் மக்கள் நல்லது பண்ணுறதுக்காகவே அனைவரும் நல்லதே நடக்கும். எதிர்கட்சியோட விமர்சனம்லாம் எப்படி பார்க்குறீங்க? 6 மாதம் கூட ஆட்சி தாங்க. தயவுசெய்து வந்து எதிர்கட்சி கிட்ட சொல்கிறேன், அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் ஒரு வாட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 5 வருஷம் நான் சொல்கிறத கேளுங்க, அதுக்கு 5 வருஷம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். அண்ணனுக்கு வந்து இன்னும் 1.5 மாதம் தான் ஆயிருக்கு. தயவுசெய்து வாய்ப்பு கொடுங்க. எல்லாருக்கும் மக்களுக்கு 2500 ரூபாவும், குழந்தைகளுக்கு தங்கம் மோந்திரமும் படிப்படியாக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்காரு. அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்தா மக்களுக்கு நல்லதே நடக்கும், அவரே சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் ஏமாந்துட்டாங்க மக்கள் எல்லாருமே. நமக்காக வந்திருக்காரு, மக்கள் ஆட்சி, இந்த மக்களுக்காக அவர் நல்லது பண்ணுவார். நீங்கள் வேணால் பார்த்தீங்க, இது வரைக்கும் எம்ஜிஆரை நாங்கள் பார்த்தது கிடையாது, புரியுதா? எம்ஜிஆரை நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் மாதிரியே அண்ணன் உருவெடுத்திருக்காரு. எம்ஜிஆர் மாதிரியே அண்ணன் உருவெடுத்திருக்காரு. அவருக்காக அவருடைய ஹிஸ்ட்ரியை அண்ணன் நிறைவேற்றிட்டார். எம்ஜிஆர் தான், அண்ணன் தளபதி தான். அண்ணன் மாதிரி ஒரு உருவெடுத்துக்கு இன்னொரு பிறவி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. இந்த பெரம்பூர் தொகுதி மக்கள் அண்ணன் நமக்கு நல்லது செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக அண்ணனுக்காக வெற்றி நிச்சயம் இருக்கு. எங்கள் அண்ணன் எங்கள் எல்லாரையும் தேடி வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஏரியா வேசார்பாடினாலே யாருமே அவ்வளோ மதிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் வேசார்பாடி சர்மானால ரவுடிசம் ஒரு மாதிரி சேரிக்காரவங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வேசார்பாடியை வந்து சிஎம் தொகுதியாக மாற்றி எங்கள் அண்ணன் இந்த தொகுதியை வந்து இன்னும் நல்லா பண்ணுவார். எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இந்த தொகுதி அண்ணன் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இன்றைக்கி பேசப்படுதில்ல இந்த தொகுதி, வேசார்பாடினா இவ்வளோ கேவலமாக பேசுனாங்களா, இன்றைக்கி பேசப்படுதில்ல, அதுவே எங்கள் அண்ணனோட முதல் வெற்றி, எங்கள் ஏரியாவுக்கு முதல் வெற்றி. மாறி இருக்கு, இன்னும் மாற்றணும். அண்ணன் சர்மான் நகர்னாலே எல்லாரும் பயப்படுற அளவுக்கு தான் இன்னும் இருக்காங்க. அதை டோட்டலாக எங்கள் அண்ணன் மாற்றணும். தளபதி வந்ததுலேருந்து எங்கள் பெரம்பூருக்கு எனக்கு ஒரு பெருமை. அது என்ன சொல்லுன்னு தெரியல எனக்கு. நான் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் பெரிய ரசிகர். நாங்கள் 2 பேரும் காதலுக்கு மரியாதை என்ன பண்ணாது நினைத்தல் வந்தாய் எல்லாமே ரசிகர் தான் நாங்கள். ஆனால் நாங்கள் இப்போ இல்லை. ஆனால் இருந்தாலும் ஜனநாயகனுக்கோசம் வெயிட்டிங். 24 எங்கள் தேட்டரில் வந்து செம்மையாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அதுதான் பண்ணிட்டாங்களே. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் தான் பண்ணானுங்க, அவனுக்கு பண்ணானுங்க வேலைக்கு அதே பண்ணிட்டாங்களே. எம்ஜிஆருக்கு பண்ணாலும் ரஜினி இது தளபதிக்கு பண்ணிட்டாங்க. அவள் தான் வந்துட்டா போல, அவள் தான்.
படம் முன்னாடி வந்திருந்தா தளபதி விஜய் வந்து அவரை சொல்லிட்டா போலியாமே அந்த சிஎம் இது போடலாம் சொல்லிட்டு. ஆனால் போட்டால் நல்லா இருக்கும் எங்களுக்கு. போஸ்டல் போட்டாங்களே போட்டால் நல்லது தான் எங்களுக்கு. எங்களுக்கு பெரிய ஹாப்பி, செம்ம ஹாப்பி எங்களுக்கு. செம்மையாக இருக்குது, நல்லா பண்ணுறாரு. ஆனால் சில வயிற்றுச்சல் வந்துன்னு தான் இருக்கும். அந்த வயிற்றுச்சல் என்ன சொல்கிறேன், நான் சாப்பிட பசியில் இருப்பேன்ல, அவங்களுக்கு எப்படி வயிற்றுச்சல் இருக்குமோ அந்த வயிற்று தான் இருக்கும் அவங்களுக்கும். அப்படி எப்படின்னா வந்து போட்டால் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்கு. தளபதி வந்துட்டாப்பில் இப்போ வந்துட்டாப்பில் பெரம்பூர் வரமாட்டாருந்தாங்களே, வந்தாரா இல்லையா? ஓ உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? எப்போ பார்த்தா சட்டமன்றத்தில் உட்காந்து 3 நாள் திறந்தோடனே ஓடிடுவீங்க. நீங்கள் ஏன் ஓடுறீங்களா? ஏன் பயப்படுறீங்க தளபதியை பார்த்து? நான் பேட்ச்லாம் குத்த மாட்டேன், இந்த துண்டு போட மாட்டேன். ஆனால் ரசிகர் நான். நல்லா இருக்குது, இன்னும் நல்லா இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், எப்போவுமே இங்கே அவர் தான் முதலமைச்சர். இதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆமாம், இங்கே தான் பக்கத்தில் தான் வீடு. பார்க்கலாம், அது ஒரு மனசில் சந்தோஷம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்க்கலான்னு பார்த்தா முடியலையே, பயமாக இருக்குது. பார்க்கலாம். ஆனால் அண்ணா இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், புல் இருக்கான்னு சொல்லுங்க தைரியமானு சொன்னார். நல்லா இருந்தா. அன்றைக்கி டிவி பார்த்தோம், அன்றைக்கி அந்த என்ன ஒரு அதில் பார்த்தோம் நாங்கள். நல்லா சந்தோஷமாக இருந்தது. எங்கள் வீட்டு அண்ணன், எங்கள் வீட்டு அது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவிலே வந்து இப்பேற்பட்ட ஒரு முதல்வர் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் பிறந்து நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு பாசனாக இருக்காங்க. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து முதல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை, அவர் தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் ஆஃபீஸ் வச்சது இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் பார்க்க முடியல, ஒரு வருத்தம் தான் இருக்குது எனக்கு. ஆனால் கண்டிப்பாக எப்பயும் பார்ப்போம். ஆமாம் 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 ஆமாம், அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள்லாம் போய் பார்ப்போம். இது வரைக்கும் எதுவுமே மிஸ் பண்ணதே இல்லை. முதலமைச்சர் ஆகாத முன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல மனுஷன், படங்கள்லாம் டீசெண்டாக இருக்கும், நல்லா இப்போ இப்படி முதலமைச்சர் இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவங்க கிடக்கட்டும், அவங்கள பற்றி யோசிக்காதுங்க. வந்து இவரை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லை. இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் என்ன தெரிஞ்சு. இப்பேற்பட்ட ஒரு முதல்வர் வந்து இந்தியாவிலே இல்லை. சர்ச் பண்ணி பார்த்தா அவங்க வந்து 1000 பேசினாலும் இந்த கட்சிக்கிட்ட எதுவுமே பேசி அவங்களால ஜெயிக்கவே முடியாது. 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் அவர் தான். கண்டிப்பாக ஆல்வேஸ் அவர் தான். டிவிக்கே இன்னும் சந்தோஷம். நாங்கள் அதுதான் ஆசைப்படுறோம். தேவையில்லை, 2 வருஷம் போதும். கண்டிப்பாக ஆயிடுவார், அதில் டவுட்டே இல்லை. எல்லாம் தானாக சேர்ந்து மக்கள் பணத்துக்கும் யாரும் வரல, அன்போடு வந்து சேர்ந்துட்டாங்க. பெரம்பூர் வந்து நம்பர் 1 தொகுதியாக மாறும். கண்டிப்பாக மாறும், அதில் டவுட்டே இல்லை. அம்மா வணக்கம், எப்படி இருக்குது விஜய் அவர்களுடைய ஆட்சி? சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அம்மா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து காலையிலேயே குடிப்பார். ஆனால் இப்போ குடிக்கிறதே இல்லை. ஏன்னா மார்னிங்கில் எங்கேயுமே இல்லை, அதான் உண்மை. எங்கேயுமே கிடைக்கல, அவரே சொல்கிறாரு. இப்போ காலைல கரெக்டாக இருக்கார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலைல எங்கேயுமே சுற்றி வந்துட்டார், எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, குடிக்கிறத விட்டுட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எல்லாமே சொன்னது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுன்னா இன்னும் தைரியமாக எல்லோரும் பொம்பளை பசங்களாம் தைரியமாக நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு கோரிக்கை மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அவர்கிட்ட இப்போ பாருங்கள், நான் வந்தேன், எழுதியே எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் என்னால் அவர்கிட்ட கிட்ட கூட நெருங்க முடியல. இல்லை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, நம்மள மாதிரி இல்லை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சில பேர். ஆனால் நானுமே வச்சுருக்கேன். எவ்வளோ பேருக்கு வந்து வீடு கொடுக்குறாங்க கேட்டால். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்து போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் தையல் கற்றுக்கிட்டு போய் தையல் மிஷின் வாங்கினேன். நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, எல்லாமே அதில் இருக்கிறது எல்லாமே அக்கா கொட்டிடுச்சு. சாதா மிஷின் 2 ஃபோல்ட் பண்ணாலும் உடஞ்சிருது ஊசி. இப்போ ஒரு தையல் மிஷினும் ஒரு நல்லதாக ஒரு பவர் மிஷினாக கொடுத்தா கூட, ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டுங்க, ஏதாவது ஒரு லைஃப்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து யாராவது இது வந்து உண்மையாகவே சிஎம் சாருக்கு போய் நிஜமாகவே ஜோசப் விஜய் சார் போய் சேரணும். அவர் என்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கும் சரி எனக்கும் சரி கண்டிப்பாக செய்யணும். எவ்வளோ கஷ்டப்படுறோம், வீடு இல்லாமல் கஷ்டப்படுறோம், எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். எவ்வளோ வாட்டி போய் மனு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில் நாங்கள் போட்டிருக்கோம். எனக்கு எதுவுமே நடந்தது இல்லைங்க, எதுவுமே நடந்ததில்லை. எல்லாமே போட்டிருக்கேன், எதுவுமே நடந்ததில்லை. 2A தான் போகிறேன். பஸ்ஸுக்கு நைட்டில் வந்தேன்னா 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்குது பஸ்ஸுக்கு. பஸ் இல்லை, இப்போ பஸ்ஸு வருது, எல்லாமே கொஞ்சம் பேட்ரி பஸ்ஸாக வருது. கொஞ்சம் பஸ்ஸு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்.
நிச்சயமாகவே நல்லாயிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி விதவை பெண்ணுங்களோ இல்லை கணவனால் கைவிட்ட பெண்ணுங்களோ அவங்களுக்கு ஏதாவது வீடோ இல்லை ஹெல்ப் பண்ணுறது ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாரையும் தேடினா தப்பாக பேசுகிறவங்க நல்ல கவுன்சிலராக வரணும், எல்லாரையும் கேட்கணும். நான் ஆளை பார்த்து பேசக்கூடாது கவுன்சிலர், அவ்வளோதாங்க தேவை. வந்து நம்ம இப்போ போகிறோங்க, தனியாக தப்பாக பேசுகிறவங்களா இருக்காங்க, காசு கேட்குறவங்களா இருக்காங்க, எவ்வளோ இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சி எல்லாமே நல்லபடியாக பண்ணணும். இப்போ இதில் கூட பாருங்கள், நான் கொண்டு வந்திருக்கேன். ஏதாவது ஒரு என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் எனக்கு மட்டும்தான் நடக்கணும்னு நான் சொல்லலை, எல்லாருக்குமே நடக்கணும். எவ்வளோ பேர் வயசானவங்க இருக்காங்க, வயசானவங்க பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டு அவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி காசை வாங்கின்னு இருக்கிறவங்களுக்கே வீடு கொடுக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இல்லாதவங்க அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு செய்யலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம். நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன். இப்போ எனக்குலாம் ஒரு கைத்தொழில் இருக்குது, ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. மிஷின் போய் வாங்கினா கூட அக்கா கொட்டுது மிஷின். ஒரு தையல் மிஷின் நல்ல மிஷினை கொடுத்தா கூட நான் அதை வச்சு என் பிள்ளைக்கு பார்த்துப்பேன். என் பிள்ளைக்கு ஒரே ஒரு குழந்தை வச்சுருக்கேன், ஃபீஸ் கட்ட கூட கஷ்டம் தான் எனக்கு, உண்மையாகவே சொல்லணும்னா. ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம், ஆனால் கை கொடுக்கறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. ஆனால் நான் உண்மையாக வந்து எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் ஜெயிச்ச மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, எங்கள் அண்ணன் செய்வார், எங்கள் அண்ணன் செய்யணும். இந்த வீடியோ வந்து உண்மையாகவே எங்கள் அண்ணன் கிட்ட போய் சேரணும். எனக்கும் சரி, என்ன மாதிரி இருக்கவங்களோ பெரியவங்களோ வயசாங்க எல்லாருக்குமே அவர் நல்லது செய்யணும், செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.